மகா எக்ஸசைஸ் 8.1ல தேர்ட் சம் ஏ மற்றும் பி ஆகியவை ஏ வெக்டர் மற்றும் பியின் நிலை வெக்டர்கள் எனில். நிலை வெக்டர்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க சாமி. நம்ம இதை கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்து எழுதணும். ஓகே, எனில் ஏபி என்ற கோட்டுத் துண்டை 3 சமபாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளின் நிலை வெக்டர்கள். நிலை வெக்டர் அப்படின்னு வரும் ஓன்னு சொல்லிட்டு எழுதுவாகணும். a வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் பை 3 மற்றும் b வெக்டர் ப்ளஸ் 2a வெக்டர் பை 3 என நிறுவுக. ஓகே, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு எழுதிடலாம். எழுதியதுக்கு அப்புறமா எப்படி போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் 9th படிச்சது தான் போட போகிறீங்க. புதுசாக எதுவும் வரல. ஓகேம்மா? அப்போது நிலை வெக்டர் அப்படின்னு சொன்னாவே ஆரிஜின்லேருந்து எடுக்கணும் சாமி. ஓகே, அப்போ ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் ஓவா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு நிலை வெக்டர்னால் அவங்களே கொடுத்துட்டாங்க என்பவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி. இந்த ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டு துண்டு இருக்குது. அந்த ஏபி அப்படின்ற கோட்டு துண்டை எத்தனை சமபாகமாக பிரிக்கிறாங்கம்மா? 3 சமபாகங்களாக பிரிக்கும் புள்ளி சொல்கிறாங்க. அப்போ 3 சமபாகம்னா இந்த ஒன்று இங்கே ஒன்று. ஓகே, அப்போ இந்த புள்ளி நான் பின்னு எடுத்துக்கிறேன், இந்த புள்ளி நான் எடுத்துக்கிறேன் கியூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அவங்க இதுவும் இல்லை, இந்த நிலை வெக்டர்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஓபி வெக்டர் ஈக்குவல் டு வாட், அடுத்து ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு வாட், இதான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த புள்ளி என்ன நிரூபிக்க சொல்லிட்டாங்க பாருமா. நிலை வெக்டர்கள் ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் பை 3, ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் பை 3, 3 புள்ளிகள். அது ஒன்று இது பியாக இருக்கலாம், இது கியூவாக இருக்கலாம், அல்லது பியாக இருக்கலாம், இது ஒன்று. ஸோ நிலை வெக்டர்கள் எப்படி நிரூபிக்க சொல்லிட்டாங்கன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் பை 3, இன்னொன்று சாமி b வெக்டர் இல்லைனா b வெக்டர் ப்ளஸ் 2a வெக்டர் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சாமி? ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் 9th படித்த ஃபார்முலா சாமி. எத்தனை சமபாகங்களாக பிரிக்கணும்? 3 சமபாகங்களாக பிரிக்கணும். இப்போ இந்த ஓபி அப்படின்ற நிலை வெக்டரை நான் எப்படி எழுதலான்னு பாருங்கள். எத்தனை சமபாகமாக பிரிக்கிறாங்க? 3 சமபாகமாக பிரிக்கிறாங்க. இது ஒரு பாகம், இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். அப்போ இது ஒரு பாகம் தான் மட்டும் தான் இருக்குது. நான் ஓபி வெக்டர் மட்டும் எடுக்கிறேன். இது ஒரு பாகம், மீதி இருக்குது எத்தனை பாகம் சாமி? 2 பாகம் இருக்குது. ஸோ 1:2. இது 1 இது ஃபுல்லாக எடுத்தால் 2வா? 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்குது. இப்போ நான் போடும்போது 9th உங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருக்குன்னா இப்படி கிராஸில் போடுங்க சாமின்னு சொல்லியிருக்கேன். 2 இன்ட்டு இது 1 இன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, போட்டு இங்கே 2 இன்ட்டு ஓஏ வெக்டர். இது ஓஏ, இது ஓபி தான். ஓகே, இங்கே ரிவர்ஸில் போட சொன்னேன். இங்கே 2 போட்டுருங்க, இங்கே 1 போட்டுருங்க. இப்போ 2 இன்ட்டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஓபி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஓஏ வெக்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏ வெக்டரா? அப்போ 2a வெக்டர் ப்ளஸ் பி ஓபி வெக்டர் என்ன சொல்லிட்டாங்க? நம்ம நிலை வெக்டர் பி வெக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ ஓபி பி வெக்டர் பை 3. அடுத்து நான் ஓக்யூ போகிறேன். ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எத்தனை ஈஸ்ட்டு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் 2, இங்கேருந்து இது 1. அப்போ 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்குதா? 3 சமமாக பிரிக்குது. இது 2 பாகம், இது ஒரு பாகம். அப்போ பை போடலாம். 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்குது. அப்போ 2 + 1 ரிவர்ஸில் போடுங்க. இங்கே 1 போடுங்க. 1 போட்டு நாங்கள் போடணும் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ரிவர்ஸில் போடுங்க 2 இன்ட்டு ஓபி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏ வெக்டரா? ஓஏ வெக்டருடைய நிலை வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் பை 2 + 1 சாமி 3. ஸோ நிரூபிச்சாச்சா புள்ளிகள்? இது ஒன்று, இது ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த வெக்டர்னுடைய நிலை வெக்டர்னுடைய புள்ளிகள் a ப்ளஸ் 2b பை 3, b ப்ளஸ் 2a பை 3ன்னு சொல்லிட்டு 2a ப்ளஸ் b. ஓகேவா? மாற்றி கொடுத்துருந்தாலும் அதே தானம்மா. a ப்ளஸ் 2b வந்துடுச்சா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நிறுவப்பட்டது.